Look at this magical book. I wonder what's inside. Let's sing, dance, read and play. A new adventure starts today. இன்றைய கதை கருணையின் பாதை. தென்னிந்திய கிராமத்தின் அமைதியான ஒரு மூலையில் ஒரு சிறிய செருப்புக் கடை இருந்தது. அது பழனிசாமி என்ற நேர்மையான கருணை உள்ளம் கொண்ட முதியவருக்கு சொந்தமானது. அவரது புன்னகையும் எளிமையான வாழ்க்கையும் கடையை அரவணைப்புடனும் வரவேற்புடனும் உணர வைத்தது. ஒரு நாள் காலையில் ஒரு சிறுவன் வெறுங்காலுடன் ஓடி வந்தான். அவன் பள்ளிக்கு செல்ல விரும்பினான். ஆனால் அவனிடம் செருப்பு இல்லை. சூடான கரடுமுரடான தரையில் அவன் கால்கள் வலித்தனடோட். பழனிசாமி சிறுவனை மெதுவாக அழைத்து கண்ணீரை துடைத்து ஒரு பழைய செருப்பை எடுத்தார். அவற்றை கவனமாகவும் அன்புடனும் சரி செய்யத் தொடங்கினார். செருப்புகள் பழையவை, ஆனால் அவற்றை அவர் பழுது பார்த்த விதம் அவற்றை புத்தம் புதியதாக காட்டியது. சிறுவனின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின. அன்றிலிருந்து சிறுவன் செருப்புகளுடன் பள்ளிக்கு சென்றான். நம்பிக்கையும் கனவுகளும் அவன் இதயத்தில் வளரத் தொடங்கின. பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. பழனிசாமி இன்னும் அதே சிறிய கடையில் அமைதியாக வேலை செய்தார். ஒரு நாள் கடையின் முன் ஒரு பெரிய கார் நின்றது. வெளியே வந்தவர் பழனிசாமியின் முகத்தில் ஒரு பழக்கமான புன்னகையை வரவழைத்தார். அது அதே சிறிய பையன், இப்போது வளர்ந்த மனிதன். அவரது கையில் ஒரு பெட்டி இருந்தது. ஒரு சிறப்பு பரிசு டோட். பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பழைய கடைக்கு அருகில் ஒரு பெரிய புதிய செருப்பு தைக்கும் பட்டறையை திறந்தார். பழனிசாமி ஒரிஜினல்ஸ் என்று முத்திரை குத்தப்பட்ட செருப்புகள் உலகம் முழுவதும் அறியப்பட்டன. அந்த சிறிய கடை உலகளாவிய கதையாக மாறியது. இப்போது பழனிசாமி தனது வாழ்க்கை பாடங்களை புதிய இளம் கற்பவர்களுக்கு கற்பிக்கிறார். கடை சுவரில் அன்புடன் செய்யப்படும் வேலை எப்போதும் விலைமதிப்பற்றது என்று எழுதப்பட்ட ஒரு பலகை. அடுத்த கதையை பார்க்கவும்.